ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம்ஃபயர் குக்கிங் அனிமையோட சீசன் 2 எபிசோட் 9 தான். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலில் நிஞ்சா வர்சஸ் குக்குடோ அப்படின்னு ஒரு தரமான அனிமையை நான் போட்டிருக்கேன். ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டான சூப்பரான அனிமி ஸ்டோரி தான் அது. ஆக்ஷனுக்கெல்லாம் அங்கே பஞ்சமே இருக்காது. அப்படி நீங்கள் அதை பார்க்கலையா, தயவு செஞ்சு அதை செக் பண்ணுங்கள். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஆளு வரும்போது இவங்க சொல்றான், அடே ஃபேலு, நம்ம டோலன் சிட்டியை விட்டு போறது நல்ல விஷயமா இருக்கும். என்னது அதுக்குள்ளேயா? நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு வாட்டி திரும்ப டஞ்சனை ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்ல, முடியவே முடியாது, வாய்ப்பே இல்ல. ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயம் தான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அதனால எவ்வளவு பிரச்சனை போயின்னு இருக்கு உனக்கு தெரியுமா? இதுல திரும்ப உனக்கு கேக்குதா? அதனால தான் நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா நம்ம இந்த இடத்த விட்டு போறோம். சரி, அட்லீஸ்ட் நான் மாஸ்டர்ஸ் யாச்சும் ஹண்ட் பண்ணவா? அது ஒன்றும் உனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்க பிக்ஸி டிராகனும் அதே தான் சொல்லுது. ஆமாப்பா, நானும் ஹண்டிங்க்கு போறேன். ஏன்னா சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சரி நீங்க போங்க, நான் சாசேஜை உங்களுக்காக ரெடி பண்ணி வைக்கிறேன். சாசேஜோட ரெசிபியை நம்ம ஆலஸ் கிட்ட இருந்தா நம்ம ஹீரோ வாங்கினா, அங்க சோயி கிட்டயும் அவன் கேட்கறான், சோயி உனக்கும் ஹண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா தானே இருக்கு. ஆனா சோயி, ஹண்ட் பண்றதுக்கு பதிலா எனக்கு உதவி பண்றியா? அங்க சோயும் ஒத்துக்க. அப்புறம் என்ன, நம்ம ஆரம்பிக்க வேண்டியதா? இதுக்கப்புறம் ஹண்ட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பேக் அவன் கொடுக்கறான். அங்க அதுங்க கிட்ட அவன் சொல்லிடுறான், நிறைய ஹண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அடுத்த சிட்டிக்கு போற வரைக்கும் நம்மளால எதையுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால ஹண்டிங்க அதிகமா பண்ணக்கூடாது. அதுக்கு அதுங்களும் ஒத்துக்க. இதுக்கப்புறம் நம்ம சோயி கிட்ட ஒரு விஷயத்த அவன் வரைஞ்சு காட்டுறான். நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்காக உருவாக்கணும். சோயி, உனக்கு புரியுதா? மாஸ்டர், கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். நீ அந்த விஷயத்த பண்ணு, நான் மீதி விஷயத்த ஆன்லைன்ல வாங்குறேன். உங்க சோயும் உருவாக்கி தர. அதை பார்த்து அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான். அட சோயி, இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இது மித்ரல்னால ஹீட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோயி, ரொம்ப நன்றி. மாஸ்டர், அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, இது என்னோட கடமை தான். இதுக்கப்புறம் ஆர்க்கோட மீட் எடுக்கிறான். அதையும் நல்லா சின்னதாக்கிறான். நல்லா சின்னதாக்கிட்டு அது மேல சால்ட், ஆயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அது மேல போடுறான். அங்க இன்டெஸ்டைன்லாம் இருக்கும். அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியா ஆக்கின மீட்டை அதுக்குள்ள நல்லா போட்டு சூடு பண்றான். அது அங்க பக்காவா ரெடி ஆகுது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா சும்மா அப்படி இருக்கு. சோயி, இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. மாஸ்டர், எனக்கும் தாங்க. அட, இது ரொம்ப எம்மியா இருக்கு மாஸ்டர். அட என்னப்பா, எங்களை விட்டு தனியா சாப்பிட்றமா தெரியுது. இது மன்னிக்க முடியாத அஃபென்ஸ். அட, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இந்த மாதிரி விஷயங்களை நாங்க உருவாக்குறோம். அதனால சும்மா டெஸ்ட் பண்றோம். சரி, என்ன ஹண்டிங்கான வேலையை முடிச்சிட்டிங்க போல. ஹண்டிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, நீ கொடுத்த பேக்ல அந்த மாஸ்டர்ஸ் வந்து பத்தல. மாஸ்டர்ஸ் எங்கன்னு பார்த்தா சைட்ல இருக்கு. அதெல்லாம் இன்னமும் பெருசா இருக்கு. அட, நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொன்னேன், அதிகமா நீங்க ஹண்டிங் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க என்னன்னா நான் சொல்லியும் இந்த மாதிரி ஹண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அட, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க போற இடத்துல அதுங்க இருந்துச்சு, அதனால நாங்க ஹண்ட் பண்ணிட்டோம். ஆமா ஆமா, நானும் செப டைகர் அதையே டேக் டவுன் பண்ணிட்டேன். நானும் ரொம்ப ஆசம்ல. டோரா, நீ வந்து ஆசம் தான். சரி, ஏதோ ஒன்று, இங்க பண்ண ஹண்ட்டை நான் அப்புறமா எல்லாத்தையுமே பாக்குறேன். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம். இங்க சாப்பாடுன்னு கேட்டோடனே அவங்களோட முகம் அப்படியே பிரகாசமா மாத்த. நாங்களும் இதுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா ஹண்டிங்னால நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அங்க ஃபேலுக்கு, நம்ம சோயிக்கு, டோராக்கு எல்லாருக்கும் அவன் தரான். ஃபேலுக்கு அந்த சாசேஜ் ரொம்ப பூச்சி போயிடுது. அவட, என்னப்பா இது, இது ரொம்ப ருசியா இருக்கு. வாழ்க்கை முழுக்க விடாம நான் சாப்பிட்டுக்கினே இருப்பேன் விட்டா. ஆமா ஆமா, இதை கடிக்கும் போது வாயில அப்படியே கரையுது. அந்த அளவுக்கு ஜூசியாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. சோய்க்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படின்னு ஜாலியா அவங்க என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் டேஸ்ட் பண்ணி பாக்குறான். அட, நான் யோசிச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடத்துல ஜூஸை வாங்கி இன்னமும் அங்க தரமா ஆளு என்ஜாய் பண்றான். இதுக்கப்புறம் அங்க போகும்போது சென்ட் அப் பண்றதுக்கு நம்ம எல்ட்ரண்ட் அசிஸ்டன்ட்டும் வந்திருக்காங்க. அட, எங்களுக்காக இதுக்கு எவ்வளவு தூரம் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமா, எனக்கு இது பிரச்சனையா இருக்கு. ஒரே நைட்ல போறீங்களா? இது ஒன்னும் சரியல. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நாளைக்கு போறேன்னு. அதை கேட்ட உடனே எல்ட்ரானா அங்க அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடாரு. நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, டோரா கூட இன்னமும் க்ளோஸ் ஆகலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாம் நாசமா போச்சு. இவனை நான் சொல்லி ஆகணும். இவன் இன்னும் இந்த அளவுக்கு கிரீப்பியா இருக்கான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராமிஸை பத்தி ஞாபகப்படுத்துறாரு. நீ வந்து மறக்கல, எந்த டிராகனை ஹண்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு இங்க கொண்டு வா, நான் தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். அங்க நம்ம ஹீரோவும் சிச்சினே ஆமான்னு சொல்றான். அங்க இப்ப நம்ம ஹீரோ போது பெல்லாண்ட் அப்படின்னு ஒரு இடம். அங்க லெவியத்தான் அப்படின்னு ஒரு மாஸ்டர் இருக்கு. அதை ஹண்ட் பண்ணா ப்ளீஸ் எனக்காக கொண்டு வா. அதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதை நான் ப்ராசஸிங் பண்ணும், அது எனக்கு வேணும். ஃபேல்கிட்டையும் இதை பத்தி கேட்கறான். ஆனா ஒரு கேட்டுக்குனே இருக்கனால அப்படி நாங்க பார்த்தா ஹண்ட் பண்றோம். ஆனா அதுக்குன்னு உங்களோட நம்பிக்கைய அதிகமா எங்க மேல வச்சிடாதீங்க. அவரும் ஒரு மாதிரி பண்ணுவாரா? ஆமா, இவரு ஏன் இப்படி இருக்காரு, அவரை நீங்க கண்டுக்காதீங்க, அவர் அப்படிதான். போகும்போதும் ப்ராமிஸ மறக்காதீங்க.
எனக்கு லெவியத்தான் வேணும். அங்க டோராச்சானும் யோசிக்குது, இந்த ஆளு உண்மையிலேயே ஸ்கேரியா இருக்கான்பா. இதே மாதிரி உங்களோட சாகசமும் அவங்க தொடங்க ஆரம்பிக்குது. அங்க ரொம்ப ஜாலியா அவங்க என்ஜாய் பண்றாங்க. போறது என்ன, சாப்பிடுறது என்ன இப்படின்னு. கடைசியா அந்த சிட்டிக்கும் அவங்க வராங்க. உள்ள வரும்போதே ஹீரோவோட ஃபேமிலியஸ் அவங்க பாப்பாங்களா. இதனால நம்ம ஹீரோ மிரட்டாங்க. ஆனா எப்போ நம்ம ஹீரோ கார்டை காட்டுறனோ, அங்க ஏ ரேங்க் கார்டை பார்த்தோன்னே வாய் அடைச்சு போயிடுறாங்க. அட, நீங்க ஏ ரேங்க் அட்வென்ச்சரரா? இத ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, நீங்க தாராளமா போலாம். இப்பதான் எனக்கு புரியுது எதனால இவர்கிட்ட இந்த மாதிரி ஃபெமிலியர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. போகும்போது சிட்டியை பத்தி யோசிக்கிறான். டோலன் சிட்டியை விட இது சின்னதா இருக்கு, ஆனா கூட்டத்துக்கு இங்க பஞ்சமே இல்லப்பா. அங்க நிறையவே பொருள்லாம் விக்குது. டைரக்டா நம்மளால ஒரு கில்டுக்கு போறான். அங்க கோரன் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்காரு. அவரு தான் அங்க இருக்கிற கில்டு மாஸ்டரா. நம்ம ஹீரோ பத்தி அவருக்கு ஆல்ரெடி நம்ம அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு. நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஹை ரேங்கிங்கான கோஸ்ட் எல்லாம் எடுக்கிறீங்களாமே. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு 2 ஹை ரேங்கிங் கோஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோஸ்ட் என்னன்னா, வெஸ்ட் பக்கத்துல இருக்க ஈவிலான கார்னிவோரஸ் பிளான்ஸ். அதனால நிறையவே பிரச்சனை வருது, அதை மொத்தமா அழிக்கணும். ரெண்டாவது, சுரங்கத்துல இருக்க ஒரு மாஸ்டர் கைக்ளோப்ஸ், அதுதான் எங்களுக்கு தொல்லையா இருக்கு. அதனால எங்களுக்கு மெட்டீரியலும் கிடைக்கிறது இல்ல. இந்த டவுன்ல பாட்டரி அதுதான் முக்கியம். அதனால நாங்க கிளேஸ மைன்ல இருந்து எடுப்போம். அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க எல்லாருமே என்ன யோசனை, உங்களால இந்த 2 கொஸ்டியும் முடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம். உடனே நம்ம ஹீரோ சைட்ல பாக்குறான். அங்க மைண்ட்லயே அவங்க பேசிக்கிறாங்க. அட, என்ன பாக்குற, இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஈவன் அந்த கைக்ளோப்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு எனிமையே இல்ல. அதுங்களாம் ரொம்ப ஸ்லோ. அங்க சோயும் சொல்லுது, மாஸ்டர் மாஸ்டர் நானும் ஹண்ட் பண்ணுவேன். இதனால நம்ம ஹீரோ ஜாபை ஏத்துக்கிறான். அங்க போகும்போது ஒரு விஷயத்த அவன் கேட்கறான். இதுக்கப்புறம் வெளியில வரும் போதே ஒரு ரூம் இவனுக்கு தேவையில்ல 2 எடுத்து வாழ்றதுக்கு. அதனால ஆளு யோசிக்கிறான் எங்க இருக்கலான்னு. அதுக்காக தான் போகும்போதே அவர்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்டிருப்பான், எனக்கு ஒரு ரூம் வேணும்னு. அங்க அவரும் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்திருக்காரு. கூட இதுக்கு பெஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், மர்ச்சன்ட் கில்டுக்கு போங்க, அவரு மீதி விஷயத்த பார்த்துப்பாரு. அதே மாதிரி அங்க வரான். அங்க டுமென்கோ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு. ஆல்ரெடி நம்ம கோரன் லெட்டர் மூலமா சொன்னனால அவரும் வீடெல்லாம் காட்டுறாரு. நம்ம ஹீரோ அதோட ப்ளூ பிரிண்ட பாக்குறான். அது செம்ம பெருசா இருக்கு. மேஜிக் ஸ்டவ், கிச்சனு, ஃப்ரீசரு, அது போக குளிக்கிறதுக்குன்னு ஒரு பாட்டப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குமா. அதனால நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். நான் இதுக்கு ஹையரான பிரைஸே கொடுக்கறேன், நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடம் இவங்க நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. நான் யோசிக்கல இது ரொம்ப ஸ்பேசியஸா ரொம்ப பெருசா இருக்கு. நானும் யோசிக்கல இது என்ன செலிபிரிட்டி வீடு மாதிரி இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அங்க ஃபேலு மத்தவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. நம்மால கிச்சனுக்கு போறான். அந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நான் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். அக்கம் பக்கத்துல அவளைக்கும் நிறைய வீடுல ஸ்மெல்லு போனாலும் பிரச்சனை இல்ல. அதனால ஆன்லைன்ல இருந்தே வாங்கிட வேண்டியதான். அங்க ஆன்லைன்ல இருந்து மீட்டா வாங்குறான். ஆனியன், டொமேட்டோ, சால்ட், மசாலா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு கறி அவன் செய்யறான். ஆர்க்கோட மீட்டையும் லைட்டா அதுல தட்டி ஸ்மெல்லு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன் தெரியல, செய்யும் போதெல்லாம் இப்படிதான் ஸ்மெல்லுக்கே பயங்கரமா எனக்கு பசி எடுக்கும். ஆமா, என்ன இது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் ஸ்மெல் பண்ணதே இல்ல. ஸ்மெல்லும் ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்மளும் அவங்களோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி அங்க செஞ்சிருக்கான். அந்த டிஷ்ஷும் ரெடி ஆவ ஸ்டார்டிங்ல நம்ம ஃபேல வந்து லைட்டா யோசிக்கும். ஆனா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அள்ளுது. என்னப்பா இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, சாப்பிட்டுக்கினே இருக்கலாம் போல, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா, என்ன கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு, இருந்தாலும் ஓகே, டேஸ்ட் சும்மா அள்ளுது. ஆமா, சோய்க்கு இது ஸ்பைசியா இருக்கு, இருந்தாலும் இது சோய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சாப்பிட்றான். அவங்க 2வது முறை கேட்க டக்கு 4 திரும்பவும் அங்க கொடுக்குறான். அதே மாதிரி அவங்களுக்கு வயிறும் நிறையுது. அந்த இடத்துல குளிக்கிறதுக்கான டைம் வருமா. அங்க பாட்டப்ப பார்த்து நம்மளால வியந்து போறான். ஏன்னா அது ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் இங்க தினமும் குளிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிருக்கேன். அங்க ஃபேலா அப்படியே நைஸா நழுவி போலான்னு ட்ரை பண்ணோம். ஆனா அதுக்குள்ள நம்மால தடுக்கிறான். அட ஃபேலு, எங்க ஓடி போல பாக்குறேன், ஏன்னா கொஞ்ச நாளாவே நீ குளிக்கல. அது போக இப்போ நீ கறிய சாப்பிட்ட, உன் மேல ஸ்மெல்லும் வந்து இல்லையா. அதுவும் மோந்து பார்த்துட்டு ஆமா, ஆனா என்னால குளிக்க முடியாது. இல்ல ஃபேலு, நீ குளிக்கணும். நம்மால எவ்வளவு சொல்றனால ஃபேல் அங்க ஒத்துக்குது. நம்ம ஃபேலுக்கு பாடி வாஷ் எல்லாம் போட்டு தேய்க்கிறான். அதுக்கா அது ரொம்ப சுகமா இருக்கு. அப்படிதான் பார்த்து கொஞ்சம் மேல. இதே மாதிரி அது ரொம்ப ஜாலியா அங்க என்ஜாய் பண்ண. சோய் ஹாட் வாட்டரை கொண்டு வா. இதே மாதிரி ஃபேல அவங்க குளிச்சு முடிக்குது. நான் என்ன ஒண்ணு, கடைசியா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க மேல அப்படியே தெளிச்சு விட்டது. ஃபேலு, நீ தூங்க போறனா மேல இருக்க செகண்ட் ரூமுக்கு போ. என்ன இதுக்கப்புறம் நம்ம ஆளு அங்க ரொம்ப என்ஜாய் பண்றான். அங்க சோய்க்கும் டோராக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சீன்ல மேல வரும்போதும் அங்க சோய் சொல்லுது, மாஸ்டர் வாங்கல நம்ம ஒன்ன தூங்கலாம். கண்டிப்பா சோயி, என்ன ரிலாக்ஸேஷனா இருக்கு சோயி, இதுதான் சொர்க்கமே. இதுக்கப்புறம் அவங்க ஹண்டிங்க்கு கிளம்புறாங்க. அங்க ஃபேல் கிட்ட அவன் கேட்கறான், ஆமா அந்த ஈவிலான கார்னிவோரஸ் பிளான்ட் அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஃபேல்? அதுங்க இந்த காடு முழுக்க அப்படியே பரவி இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருக்கு. மோஸ்ட்லி டீப்பான பகுதிக்கு போனா அதுங்களை பார்க்க முடியும். இதுக்காக நம்ம ஹீரோ எல்லாருமே தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி போறதுக்கு ஐடியா கொடுக்கறான். அங்க ஃபேலும் டோராவும் போகுது. நம்மால சோய் கூட போறான்.
ஆமா நீ ஓகேவா இருப்பியா? ஏன்னா நீ தனியா போற. அட ஃபேல், நீ என்ன சொல்ல இருக்க? என்கிட்ட சோயி இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா மாஸ்டர், நான் வந்து பியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய ஹண்ட் பண்ணணும். சோயி நீ கண்டிப்பா உன் இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணா ஹண்ட் பண்ணலாம். ஆனா உனக்கே தெரியும்ல, நம்ம கேங்லயே நான் தான் ரொம்ப வீக்கஸ்ட். அதனால மாஸ்டரை நீ ப்ரொடெக்ட் பண்ண மாட்டியா? கண்டிப்பா மாஸ்டர். சோயி மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணும். போகும்போது நம்ம ஃபேல் கிட்ட அவன் சொல்லிடுறான், அந்த பிளான்ஸ் மாஸ்டர்ஸ் ஆன் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் விழும், அதை மறக்காம இந்த பேக்ல கலெக்ட் பண்ற என்ன. அதுக்கு ஃபேலும் ஒத்துக்குச்சு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரும்போது அம்மாளு கிட்ட ஒரு ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஏதோ ஒரு வெப்பன் இருக்கு. நான் இதை ஆன்லைன்ல வாங்கினேன். அப்படி இது எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா இது ஃபியூச்சர்ல நல்ல விலைக்கு போகும், மிகப்பெரிய வெப்பனாவும் அமையும். முன்னாடி அந்த ஈவலான மாஸ்டரும் வந்து அசால்ட்டா நம்ம சோயி அதோட கதையை முடிக்குது. சைட்ல வரும்போது நம்ம ஆளுங்க ஸ்ப்ரே ஆச்சு விட அங்க அது ஒர்க் ஆகுது. இதே மாதிரி ரெண்டு பேருமே அட் அ டைம்ல அங்க பயங்கரமா தாக்குறாங்க. ஒரு கட்டத்துல அங்க பெரிய மாஸ்டரும் வரும். ஜஸ்ட் மிஸ் அதை அட்டாக் பண்றதுல இருந்து எப்படியும் ஆளு தப்பிக்கிறான். டைரக்டா நம்ம மக்கடாவை தாக்க வரும். எப்படியும் ஆளு ஸ்ப்ரே பண்றான். அங்க அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இதோட வீக்கான பாயிண்ட் எதுனா அதோட முகம் இல்ல, அதோட வேறு. அதுதான் அங்க இப்படியே அதோட கதையை முடிக்கிறான். அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோன்ஸையும் அவன் கலெக்ட் பண்றான். அங்க கலெக்ட் பண்ணும் போதே சோயும் கேக்குது, மாஸ்டர் மாஸ்டர் நீங்க ஓகே தானே? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல? சோயி நான் ஓகே தான். என்ன ஒண்ணு, நிறையவே ஹண்ட் பண்ணனால நான் டயர்டா இருக்கேன். ஆனா பாரு சோயி, நீ வந்து அப்படி இல்ல, ரொம்ப உற்சாகமா ரொம்ப ஆர்வமா இருக்க. நீ டயர்டாவே இல்ல. மாஸ்டர், என்னால இன்னமும் பியூ பண்ண முடியும். நான் ரொம்ப ஹண்ட் பண்ண ஆர்வமா இருக்கேன். அதுக்குள்ள அங்க டோராவும் ஃபேலும் வந்து ஃபேலும் அவங்க சொல்லுது, இந்த மாஸ்டர்ஸ் தான் இந்த காடு முழுக்க பரவி இருந்துச்சு. நாங்க எப்படியோ அதுங்களோட கதையை முடிச்சிட்டோம். அதுங்க நான் யோசிச்ச மாதிரி இல்ல, ரொம்ப வீக்கா இருந்துச்சு. எல்லாத்தையுமே எப்படியோ முடிச்சிட்டோம். அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, இன்னைக்கான கோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு போலியே. ஆனா மாஸ்டர், சோயி வந்து இன்னமும் பியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சு. அங்க இதனால ஃபேல் வந்து சொல்லுது, இன்னமும் அந்த மாஸ்டர் வந்து இருக்குல்ல, அதனால நம்ம அதையும் மூச்ச விட்டலாம். இதுக்கு சோயும் ஒத்துக்க நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல, அங்க போற மாதிரி இருக்கு. அசால்ட்டா அங்க போயிட்டு அந்த மாஸ்டரை ஒரே நொடியில அவங்க முச்சறாங்க. இத பத்தி கோரனுக்கு சொன்னா அவரு கண்டிப்பா ஆச்சரியமாயிடுவாரு. ஏன்னா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுல நம்ம ஹீரோ வரும்போது அங்க சோயி அது பாக்குது. அட, சோயி திரும்பவும் எவ்வளா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, அங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கும்போது சோயால இன்னமும் பெருசாக முடியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் அதுக்கு கிடைச்சிருக்கு. அங்க சோயி கிட்ட அவன் கேக்குறான், ஆமா சோயி உனக்கு வந்து தெரியாதா இந்த மாதிரி ஸ்கில் இருக்குன்னு? எனக்கு தெரியல மாஸ்டர், ஆனா என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்னால இந்த வாட்டி பல மடங்குறமும் பெருசாக முடியும்னு நினைக்கிறேன் மாஸ்டர். பேலோட லெவல் எல்லாம் அவன் செக் பண்றான். அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. அங்க டோராவோட லெவல் அங்க ஏறி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணும்போது அங்க நிறையவே ரைஸ் ஆன மாதிரி காட்டுது. அப்புறம் தான் ஆளு நடுவுல பாக்குறான், அட இது என்ன டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயினா? இது மூலமா என்னால சீக்கிரமா லெவலப் ஆக முடியுமா? இந்த ஸ்கில் உன்கிட்ட எப்போ வந்துச்சு, உனக்கு தெரியாதா என்ன? அங்க மக்கோட யோசிக்கும் போது இப்பதான் அங்க தெரியுது, எல்லாமே காட்ஸோட வேலை தான். அவங்க தான் லெவல் 40க்கு வந்தா இன்னொரு டெனன்ட் ஓப்பன் ஆகல, அதுல சரக்கு இல்ல காஸ்மெட்டிக் ஐட்டமா தான் அங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க பண்ணிருக்காங்களா அந்த காட்ஸ? அடுத்த வாட்டி ஆஃபரிங் பண்ணும்போது நான் பாத்துக்கிறேன் எப்படின்னு அவன் கத்த. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் குட்டியா ஒரு காமெடியான அனிமேஷனை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபேல் கிட்ட அவன் கேக்குறான், ஃபேலு நீ யோசிச்சியா சோயி என்ன எவ்வளவு போயினே இருக்க? ஃபர்ஸ்ட் ஒரு பேபி ஸ்லைம், அடுத்தது ஸ்லைம், அடுத்தது ஒரு பெரிய ஸ்லைம், இப்போ ஒரு ஹியூஜான ஸ்லைம். இதே மாதிரி சோயி எவ்வளவு போயினே இருக்கும் போலயே. அதேதான் சோயோட ஃபைனல் எவல்யூஷன். அது எப்படி இருக்கும்னா அது கண்டிப்பா எம்பரர் ஸ்லைம் அதுவா தான் இருக்கும். அது கூட நான் சண்டை போட்டிருக்கேன், அது ரொம்ப கஷ்டம் தோக்கடிக்கிறது. என்னது அப்படியா, உனக்கு கஷ்டமா இருந்துச்சா? அப்பனா சோயி அந்த மாதிரி மாறுமா இதுக்கப்புறம்? அங்க சோயிக்கா எதுவுமே புரியல. ஆமா என்ன சொல்ல இருக்கீங்க அப்படின்னு சோயி சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனல்ல நிஞ்சா வர்சஸ் கோகோடோ அப்படின்னு ஒரு அனிமே ஓடின்னு இருக்கு. அதை நீங்க பார்க்கலையா, எந்த ஸ்கிரீன்ல இப்போ நான் சொல்லும் போது வரும். நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். உண்மையிலேயே ஒரு தரமான அனிமே மிஸ் பண்றாதீங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.